ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் ஆழ்வார்குறிச்சி மாரநாதா சபையில் இருந்து அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சண்டே ஷார்ட் மெசேஜுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். மத்திய எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 37, 38 ஆகிய வசனங்கள். தம்முடைய சீசர்களை நோக்கி, அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். ஆதலால் அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள் என்றார். எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அன்பார்ந்த தேவ ஊழியர்களே, அருமையான நண்பர்களே, இந்த இடத்துல அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். அறுப்புக்கு எஜமான் தமது வேலையாட்களை அனுப்பும்படி அதற்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்றார் என்று சொல்லி இங்க வருகிறது. சீஷர்களை பார்த்து இயேசு சொன்னார். இன்றைக்கும் இந்த உலகத்தில் அநேக மக்கள் ரட்சிக்கப்படுவதற்கு ஆயத்தமாயிருக்கிறார்கள். அவர்களுக்கு முறையாக சுவிசேஷம் சொல்லி அவர்களை ஆத்தும ஆதாயம் செய்வதற்கு வேலை ஆட்கள், ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிறவர்கள் குறைவாக இருக்கிறார்கள். சிறுவர் ஊழியம், முழுநேர ஊழியம், தனிப்பட்ட தனித்தாள் ஊழியங்கள், குழுவாய் செய்ய ஊழியங்கள் செய்வதற்கு, ஆண்டவருடைய பணியை செய்வதற்கு, சுவிசேஷ வேலையை செய்வதற்கு ஆட்கள் தேவை. இதை பார்த்து கொண்டிருக்கிற அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில நீங்கள் அனுதினமும் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு தம்முடைய ஊழியத்தை அவர் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். அந்த ஊழியம் அவரோடு நின்று விடாதபடி அவர் 12 சீஷர்கள், 70 சீஷர்கள் என்று சொல்லி தன்னுடைய ஊழியம் வளர்ச்சிக்காக, மக்களை அவர் சந்திப்பதற்காக சீஷர்களை தேர்வு செய்கிறார். இங்கே வாசிக்கும் போது மத்திய எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 35, 36 பின்பு இயேசு சகல பட்டணங்களையும் கிராமங்களையும் சுற்றி நடந்து ஜெப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி அவர்களை சொஸ்தமாக்கினார். அவர் திரளான ஜனங்களை கண்டபோது அவர்கள் மேய்ப்பினில்லாத ஆடுகளைப் போல தொய்ந்து போனவர்களும் சிதறப்பட்டவர்களுமாய் இருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகி, இப்போ எதற்கு இந்த ரெண்டு பேராய் இயேசு அனுப்புகிறார்? எதற்கு ஆட்கள் தேவை என்று சொன்னால், அவருடைய சுவிசேஷ பணியை நிறைவேற்ற. அதுக்கு முன்பதாக இயேசு சகல பட்டணங்களையும் கிராமங்களையும் சுற்றி நடக்கிறார். ஊழியம் என்பது சுவிசேஷம் சொல்லுவதும் ஊழியம்தான், கைப்பிரதி கொடுப்பதும் ஊழியம்தான். அதே வேளையில கடினமான ஏரியாக்களில நாம் சுற்றி நடந்து அந்த இடத்துல ஸ்தோத்திரம் பண்ணி சுற்றி வரும்போது அதுவும் ஒரு ஊழியமாய் காணப்படுகிறது. கடினமான இடங்கள் எத்தனையோ உண்டு, கிராமங்கள் உண்டு. அந்த பகுதிகளிலே இப்படிப்பட்ட ஊழியத்தை நாம் செய்ய வேண்டும். இதற்கு பிரேயர் வாக் என்று சொல்லுவார்கள். அப்போ இயேசு கிறிஸ்து அவர் சுற்றி நடக்கிறார். அங்க உள்ள ஜெப ஆலயங்கள்ல உபதேசிக்கிறார். அவர் சுவிசேஷத்தை, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திற்கு என்று சொல்லி சுவிசேஷத்தை அறிவித்த பின்பதாக அவர் சகல வியாதியஸ்தரையும் நோயாளிகளையும் சொஸ்தமாக்குகிறார். அதோடு நின்று விடாதபடி அவர்களுக்கெல்லாம் மெய்ப்பன் வேணும், அவங்களுக்கெல்லாம் ஒரு பாஸ்டர் வேணும்னு சொல்லி அவர்களை தொழுவத்தில் கொண்டு வரும்படி அழைப்பு சொல்லுகிறார். அதாவது எஜமான் இயேசு கிறிஸ்துவாய் இருக்கிறார், வேலையாட்கள் அவர் ஊழியத்தை செய்ய முன்வருகிறவர்களாய் இருக்கிறார்கள். வயல் என்பது இந்த உலகத்தை குறிக்கும். தானியங்கள் அது விளைந்திருக்கும் போது அது சரியான நேரத்தில் அறுத்து நம்முடைய களஞ்சியங்கள்ல கொண்டு வர வேண்டும். அந்த களஞ்சியத்துக்கு அது கொண்டு வராவிட்டால் அது பயனற்றதாய் மாறிவிடும். எனவே இங்கே சொல்லப்பட்டபடி நாம் சுவிசேஷம் யாருக்கு அறிவிக்க வேண்டும் என்று சொன்னால், மெய்ப்பனில்லாத ஆடுகளுக்கு, தொய்ந்து போனவர்களுக்கு, சிதறப்பட்டவர்களுக்கு ஆண்டவருடைய அன்பை அறிவிக்க வேண்டும். அப்ப இயேசு நடந்தது போல நாம் நடந்து ஜெபிக்க வேண்டும், உபதேசிக்க வேண்டும், சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வேண்டும். எனவே இன்றைக்கு இந்த ஊழியத்தை செய்ய உங்களை நீங்கள் அர்ப்பணிக்க வேண்டும். லூக்கா எழுதின சுவிசேஷத்துல 1ஆம் வசனத்திலிருந்து 20வது வசனம் வரை வாசிக்கும் போது இங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து
70 பேரை அவருடைய ஊழியத்துக்கு தேர்வு செய்து 35 குழுக்களாய் பிரிவுகளாய் 2 பேராய் அனுப்புகிறார். அனுப்பும்போது அவர் சொல்றாரு, நீங்க புறப்பட்டு போனோம், ஆட்டுக்குட்டிகளை ஓநாய்க்குள்ள அனுப்புகிறது போல. அப்படி என்றால் ஓநாய் சுபாவத்தை போன்றவர்கள், தேவனுக்கு பிடித்தமில்லாதவர்கள், பீறுகிறவர்கள், சத்தமிடுகிறவர்கள்லாம் இருப்பார்கள். ஆகவே சொல்லியிருக்கு, ஓநாய் கூட்டத்துக்குள்ள உங்களை அனுப்புகிறேன். அப்போ நமக்கு இப்படிப்பட்டவர்கள் மத்தியில தான் ஊழியமே இருக்கும். அப்போ இந்த சுவிசேஷ ஊழியத்தை நாம் செய்ய வேண்டும். அதே போல போகும்போது நம்ம பணப்பையோ வேற எந்த விதமான சாமான் பைகளையோ பாதரட்சைகளையோ கொண்டு போக வேண்டாம் அப்படிங்கிறார். ஏன்னா நம்ம பண்ற தூரம் பிரயாணம் நீண்ட பிரயாணம் அல்ல, பக்கத்துல தான். எனவே நம்ம சுவிசேஷ பணிக்கு நாம் முன் போனால் போதும். அதே போல யாரையும் சந்தித்து ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருக்கணும் இல்லை, சுவிசேஷத்தை அறிவிக்கணும். அதாவது ஒரே ஆள்கிட்ட பேசி நேரத்தை போக்கிறாதீங்கன்னு சொல்லி அவர் சீஷர்களுக்கு சொல்றார். ஒரு வீட்டுல அவங்களை ஏற்றுக்கொண்ட உடனே நீங்க சமாதானம் சொல்லுங்க. அந்த வீடு சமாதானத்துக்கு பாத்திரம் இல்லைன்னா அதை கூறின சமாதானம் உங்களுக்கு பின்பதாக வந்துவிடும். அந்த வீட்டுல என்னெல்லாம் கொடுக்குறாங்களோ அதை நீங்க வாங்கி குடிங்க. அப்போதான் உங்களுக்கும் அவங்களுக்கும் தொடர்பு உண்டாகும். சிலர் ஊழியத்துல ஏதாவது கொடுத்தா எனக்கு வேண்டான்ட்டுருவாங்க. அப்போ கொடுத்தவங்க புதிய ஆத்துமாக்கள் யோசிப்பாங்க. எனவே தருகிறத வாங்கி குடிக்கணும் அப்படி சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணணும் அப்படிலாம் சொல்லப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, ஊழியத்துக்கு போயிட்டு வந்து சில ரிசல்ட்டை 17ஆம் வசனத்துல இருந்து 20ஆம் வசனத்து வரையும் சொல்றாங்க. இப்ப இவங்களுக்கு வியாதிகளை போக்கக்கூடியது, சர்ப்பங்களின் தேள்களை மிதிக்கக்கூடிய, சாத்தானுடைய சகல வல்லமைகளை மேற்கொள்ளக்கூடிய அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. ஒன்று உங்களை சேதப்படுத்தாது. ஊழியத்துக்கு போயிட்டு வந்த ரிசல்ட்டை சொல்லணும்னு சொல்லி இதை சொல்றாரு. நம்முடைய வாழ்க்கையில நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நம்முடைய ஆவிக்கு ஒத்து போகிற ஒருவரை தெரிந்து கொண்டு அருகில் உள்ள கிராமத்துக்கோ பட்டணத்துக்கோ தெரிந்தவர்களுக்கோ தெரியாதவர்களுக்கோ இயேசு பத்தி சொல்லணும். இது நம்ம மேல விழுந்த கடமை. இதை செய்யும் போது வேதம் சொல்கிறது, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வானால் பிதாவானவர் கனம் பண்ணுவார். நம்ம சாதாரண ஆட்கள் மத்தியில கனம் பண்ண மாட்டோம். பிதாவானவரே நமக்கு இறங்கி வந்து கனம் கொடுப்பார். இன்றைக்கு ஊழியம் செய்கிற எல்லா ஊழியர்களையும் பாருங்க, அவங்களெல்லாம் கர்த்தர் உயர்த்தி வச்சிருக்கிறார். காரணம் என்ன தெரியுமா? அந்த நாட்கள்ல அர்ப்பணிப்போடு பிரதிஷ்டையோடு ஒன்றும் இல்லாத சூழ்நிலையில அவங்க ஊழியம் செஞ்சாங்க. எத்தனையோ மிஷினரிகள் பொதுவாக மக்கள் வரக்கூடிய பள்ளிக்கூடத்தை கட்டி கொடுத்தாங்க. தண்ணீர் பைப்பு இல்லாத ஏரியாக்களை குழாய் வைத்தாங்க. மருத்துவ வசதியை ஏற்படுத்தி கொடுத்தாங்க. ஆசிரமங்களை உருவாக்குனாங்க. அதனாலதான் சுவிசேஷம் பரவனுச்சு. இன்றைக்கு நாம் தனிப்பட்ட விதத்துல சந்தித்து ஒவ்வொரு கிராமங்களுக்கு போய் சொல்லுவோம், சுற்றி நடப்போம். ஆண்டவர் நிச்சயமா கிரியை செய்வார். நம்மிடம் கேட்கிறவர்களுக்கு இயேசுவை பத்தி சொல்லுவோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த வேலைக்காய் வருகிறோம். நாங்கள் கேட்ட வார்த்தையின்படி உம்முடைய அன்பை சொல்லுகிறவர்களாய், அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களை நினைவில் கொண்டு கிராமமாய் பட்டணமாய் நாங்கள் செல்ல உதவி செய்யுங்க. ரட்சிக்கப்படுகிறவர்களை களஞ்சியத்தில் கொண்டு சேர்க்க உதவி செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபங்களும் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டு சித்தமானால் மீண்டும் நாளை தேவனுடைய வார்த்தையை கேட்போம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.